அனுமதியோம் 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 ஏழை எளிய மக்களுக்காக விளிம்பு நிலை மக்களுக்காக சட்ட பாதுகாப்பு கொடுக்க சென்ற வழக்குரைஞர் பாரதி வழக்குரைஞர் சுரேஷ் வழக்குரைஞர் மோகன் வழக்குரைஞர் ராஜ்குமார் வழக்குரைஞர் ஆர்பி உள்ளிட்ட சட்ட மாணவர்களை கைது செய்தது நியாயமா? குற்றவாளிகளைப் போலவே நடத்தியது நியாயமா? தூய்மை பணியாளர்களை பெண் பணியாளர்களை இரவு நேரத்தில் அச்சுறுத்தி துன்புறுத்தி அடாவடி செய்து கைது செய்தது நியாயமா? தமிழக அரசே காவல்துறையே மாற்றிக்கொள் தூய்மை பணியாளர்கள் விளிம்பு நிலை மக்கள் வாக்களித்த மக்கள் அந்த நிலையை மறக்காதே. கண்டிக்கின்றோம் வழக்கறிஞர் பாரதி உள்ளிட்ட வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்துவோம் பொய் வழக்கு போடுவோம் என்றெல்லாம் அச்சுறுத்தி வழக்குரைஞரை மிரட்டாதே வழக்கறிஞர்களை மிரட்டாதே. உங்களுக்கும் பாதுகாப்பு காவல்துறைக்கும் பாதுகாப்பு சட்ட பாதுகாப்பு கொடுப்பது வழக்கறிஞர்கள் மறக்காதே. கண்டிக்கின்றோம் தமிழக காவல்துறையை மாநகர காவல்துறையை வன்மையாக கண்டிக்கின்றோம் வழக்கறிஞர்கள் கண்டிக்கின்றோம். சென்னை தலைமை நீதிபதி அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பித்தார்கள். தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்பது அவர்களுடைய அடிப்படை உரிமை. அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு நீதிமன்றம் என்றைக்கும் தடை இருக்காது. ஆனால் அந்த பாத்வே சம்பந்தமான இடத்தில் நீங்கள் அமர்ந்திருப்பதற்கு மட்டும்தான் நான் என்ன செய்றேன், உத்தரவு பிறப்பிக்கிறேன். நீங்க கேட்டா மாற்று இடம் கொடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்டது. அன்றைய தினம் அட்வொகேட் ஜெனரல் உடனடியாக நீதிமன்றத்தில் சொன்னா நாங்க உடனே மாற்று இடம் கேட்கிறோம், அவங்க எங்க கேட்டாலும் கொடுக்கிறோம் சொல்லிட்டு அன்றைக்கு இரவோடு இரவாக காவல்துறை அத்துமீறி பெண்களிடம் அத்துமீறி நடந்து கொண்டு வழக்கறிஞர்களிடம் அத்துமீறி நடந்து கொண்டு அவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு ஒட்டுமொத்தமாக மாட்டிவிட்டு இன்றைக்கு மாற்று இடத்துக்கு போய் ஒரு மனுவை கொடுத்தா அந்த மனுவை நிராகரிக்கிறார்கள். நீங்கள் கோரிக்கையை பேசக்கூடாது, உங்கள் கோரிக்கையை எழுப்பக்கூடாது என்று இந்த விளிம்பு நிலை மக்களினுடைய குரலை நசுக்கக்கூடிய வேலையை காவல்துறை செய்கின்றார்கள். ஆனால் இந்த உயர் நீதிமன்றம் தலைமை நீதியரசரினுடைய தீர்ப்பிலே தெளிவாக சொல்லியிருக்கிறார், அவர்களுடைய ஜனநாயக பூர்வமான கோரிக்கையோ அவர்களுடைய போராட்டத்தையோ ஒருபோதும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், தடை விதிக்க மாட்டோம். அவர்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என்று. அவர்களுக்கு மாற்று இடம் வழங்கும் வரை இந்த உரிமை மீட்பு குழு சட்டப்பூர்வமாக உயர்நீதிமன்றத்தை நாடும். அதே போன்று அந்த வழக்கறிஞர்கள் விளிம்பு நிலை மக்களுக்காக உடனிருந்த வழக்கறிஞர்களுடைய வழக்கை ரத்து செய்யும் வரை சட்டப்பூர்வமாக எல்லா வழக்கறிஞர்களும் உயர்நீதிமன்றத்தை நாடும். இந்த ஆர்ப்பாட்டம் வாயிலாக காவல்துறைக்கு ஒரு கோரிக்கையை வைக்கின்றோம். உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை வந்தாலும் இந்த விளிம்பு நிலை மக்களும் வழக்கறிஞர்களும் தான் வீதியிலே நின்று போராட வேண்டும். அவர்களினுடைய குரலை நசுக்கக்கூடிய வேலையை, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான வேலையை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அறிவிப்பவர்களே, 10-15 நாட்களாக
தமிழகத்தில் இருக்கின்ற சென்னை மாவட்டம் அனல் விட்டு எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. காரணம், இந்த இடத்தை மாநகரை அன்றாடம் காலையில் எழுந்து தூய்மைப்படுத்துகின்ற தூய்மை பணியாளர்கள் யாரோ ஒரு ராம்கி என்ற ஒரு தனியார் நிறுவனத்திற்கு நாங்கள் எல்லாம் விற்கப்படுவதாக அறிகிறோம். அதை ஒரு காலம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏற்கனவே இருக்கின்ற என்யூஎம் மட்டும்தான் மீண்டும் எங்களுக்கான வேலையை தர வேண்டும். ஏனென்றால் ராம்கி போன்றவர்கள் இன்றைக்கு குறைந்தபட்ச கூலி சட்டத்தின்படி 26,000 ரூபாய் தர வேண்டும். அந்த பணத்திலே அவர்கள் 8,000 ரூபாய் எடுத்துக்கொண்டு மீதியைத்தான் எங்களுக்கு தருவதாக தகவல் வருகிறது. எனவே எங்கள் உழைப்பை அவர்கள் கேவலப்படுத்தி சுரண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சுரண்டலை நாங்கள் எதிர்க்கிறோம். எனவே மாநகராட்சி எப்படி ஏற்கனவே எங்களுக்கு பணி தந்ததோ அதன் அடிப்படையில் பணி தர வேண்டும். எங்களுக்கான பிஎஃப், எங்களுக்கான இஎஸ்சி போன்ற அடிப்படை தொழிலாளருக்கான எல்லா உரிமையும் தர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். நம்மிடம் இருக்கிற தமிழ்நாடு சட்டத்தின்படி 1989 ஏற்பட்ட சட்டத்தின்படி 480 நாட்கள் தொடர்ந்து பணி செய்தால் அவர்கள் நிரந்தரம் பெற வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தை சென்னை மாநகராட்சி விற்பனை செய்துவிட்டது. இன்றைக்கு என்னவென்றால் இருக்கின்ற சூழலை பார்த்தால் பேய் அரசு செய்தால் பிளந்தின்னும் சாத்திரன் என்று சொல்வார்கள். நாம் மரியாதைக்குரிய முதல்வர்களை இங்க இருக்கின்ற மற்றவர்கள் எல்லாம் வழக்கறிஞர்கள் எந்த தரைக்குறைவான வார்த்தைகளை ஏதோ சொல்லி நாம் எதுவும் பேசவில்லை. நமக்கான உரிமைக்கான ஒரு போராட்டத்தை நடக்கிறோம். மாண்புமிகு நீதிமன்றம் அன்று தீர்ப்பு கொடுத்தபடி அனைவருக்கும் மாற்று இடம் தர வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அப்ப உயர் அதிகாரிகள் இருப்பவர்கள் அல்லது மாநகராட்சியுடைய ஆணையர் அவர்கள் அல்லது அதை இன்று வழிநடத்திக் கொண்டிருக்கிற அமைச்சர் போன்றவர்கள் இங்க இருக்கின்ற இந்த அணியினுடைய யார் தலைமை தாங்கி நடத்துகிறாரோ அவரை அழைத்து உங்களை எல்லாம் மாண்புமிகு நீதிமன்றம் இந்த இடத்தில் பணி செய்யும் போராட்டம் நடத்தக்கூடாது, இது போராடுவதற்கான இடம் அல்ல என்று அறிவித்திருக்கிறது. எனவே நீங்கள் போராட்டத்தை தொடரலாம், ஆனால் எந்த இடத்தில் நடத்தப் போகிறீர்கள் என்று கருத்து கேட்டிருக்கிறோம். அப்படி கருத்து கேட்டிருந்தால் நாங்கள் அடுத்த கட்ட நகர்வை குறித்து பேசியிருப்போம். ஆனால் எந்த விதமான இது போன்ற நடவடிக்கை ஏதும் இல்லை. காட்டு மிராண்டித்தனமாக ஏதோ நக்சலைட்டுகளை போலவும் தீவிரவாதி சொல்றது இந்த போலீஸ் தான். பழங்குடி மக்களை தீவிரவாதிக்கு சுட்டுக் கொண்டிருப்பதும் இந்த போலீஸ் தான். ஆக காவல்துறை என்பது இன்றைக்கு கூட நம்முடைய அஜித்குமார் அடித்து சாவடித்த காவல்துறை, ஒரு ஆணவ கொலைக்கு பாதுகாப்பாக இருந்த காவல்துறை, ஒடுக்கப்பட்ட மக்களை கேடத்தனமாக பார்க்கின்ற அலட்சியப்படுத்தின காவல்துறை, கோளாளி வர்க்கம் தொட்டு பார்க்க தொடங்கி இருக்கிறது. இந்த வழக்கறிஞர்கள் உங்களுடைய டிஜிபியா இருந்தாலும் சரி அல்லது ஏடிஜிபியா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உங்கள் மீது வழக்கெல்லாம் போட பார்த்து உங்களை காப்பாற்றுவதை நாங்கள் தான் வழக்கறிஞர் காப்பாற்றுறோம். நாங்க இல்லாம நீங்க 14% போக முடியுமா? ஒரு காலம் முடியாது. உங்களை நாங்க காப்பாற்றுறோம். நாங்க கேட்பதெல்லாம் உங்ககிட்ட பிச்சை கேட்கவில்லை, எங்களை உரிமை கேட்கிறோம். அவ்வளவு இந்த மக்கள் மட்டும் நேற்றைக்கு மதுரையில உண்ணாவிரதம் இருந்த எல்லா தோளும் அடித்து குண்டு கட்டாக தூக்கி கேவலமா இருக்குது. காவல்துறைக்கான வேலை இல்ல. செக்ஷன் 42 படி அட்லீஸ்ட் ஒரு வேலை அவரோடு ஒத்துழைக்கணும் என்றால் மினிமம் சார்ஜஸ் பண்ணலாம். அவ்வளவுதான். அடிச்சு மண்டையை ஒடிக்கணும், கையை ஒடித்தோட வளர்மதியம் கை ஒடிச்சிருக்கிறது, நிலா அவர்களை அடிச்சு ஒடிச்சுக்கிறாங்க. பெரிய கேவலமான விஷயம் என்ன தெரியுமா? காவல்துறை கேடு கட்டத்தனமாக நடந்து கொண்டது. தான் பயன்படுத்தி ஜீப்புக்கு நம்பரே இல்லை. இதெல்லாம் வெக்கமான அசிங்கமா இல்ல உங்களுக்கு? ஒரு ஜீப்புக்கு வண்டியில நம்பர் இருக்குல்ல, வண்டியில அந்த நம்பரை இல்லாம வண்டி ஓட்டுறீங்கன்னா நீங்களா அயோக்கிய பயில நெல்ல பயில்களா? அயோக்கியர்கள் கேவலப்பட வேண்டும், வெட்கப்பட வேண்டும். இந்த வழக்கறிஞர் கூட்டம் இன்றைக்கு மக்களுக்கானது, மக்கள் உரிமைக்கானது. தொடர்ந்தால் போல் சென்னை மாநகராட்சி போராட்டம் தொடரும். இந்த போராட்டத்தில் கணக்கில்லாம போட்ட 13 வழக்கு, அது ஒட்டுமொத்தத்தையா என்றைக்கு அழைக்கிறாரோ அன்றைக்கு தான் வழக்கறிஞர் போராட்டம் நிற்கும். அதுவரை சட்டப்படியான அரசியல் சட்டம் எங்கள் உரிமைகளை நாங்கள் பாதுகாக்க போராடுவோம் என்று கூறிக்கொள்கிறோம்.